பிரியமான தேவ ஜனங்களே, உங்கள் யாவரையும் வானங்களையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லம் உள்ள எல்ஷடாய் யெகோவா நிசி என்கிற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆண்டு 2024 ஆண்டில கூட எவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், அந்த மனது காயம் எல்லாம் இருக்கலாம். ஆனாலும் எல்ஷடாய் சர்வ வல்லம் உள்ள தேவன் உங்களை ஆற்றி தேற்றுவாராக. உலகத்துல எப்பேற்பட்ட வல்லமைனா இருக்கலாம், ஆனால் எல்ஷடாய் சர்வ வல்லம் உள்ள தேவனுக்கு முன்பாக ஒரு பவரும் கிடையாது. அப்பேற்பட்ட எல்ஷடாய் தேவன் தாமே, சர்வ வல்லம் உள்ள கர்த்தர் தாமே இந்த புதிய ஆண்டிலும் 2025 ஆண்டிலும் உங்களை கண்ணின் வழி போல பாதுகாத்துக் கொள்வாராக. பயப்படாதீர்கள், இடம் கொள்ளுங்கள். இந்த சர்வ வல்லம் உள்ள கர்த்தர் ஏசாயா 66:13 படி தாய் தேற்றுகிறது போல தேற்றுகிறவர்கள் காணப்படுகிறார். தாய் தேற்றுகிறது போல தேற்றுகிற உன்னதமான கர்த்தர் உங்களுக்கும் அடியனுக்கும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷிக்கும் அவர் தாயின் தகப்பனமாக இருக்கிறார். ஆகையால சர்வ வல்லமுள்ள கர்த்தர் எப்பேற்பட்ட கொடூரமான இருளின் ஆதிக்கத்திலிருந்தும், கொடூரமான வியாதிகளிலிருந்தும், கொடூரமான எதிரிகளிடமிருந்தும் உன்னை காத்து வழிநடத்துவார். செங்கடலையாக இரண்டாக பிளந்த கர்த்தர் எலியாவின் ஜெபத்தை கேட்டு உன்னதத்திலிருந்து அக்னியை இறக்கின கர்த்தர், கொலைக்காக நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கின கர்த்தர் உங்களையே விடுதலையாக்குவார். ஆகையால தைரியமா இருங்க, இடம் கொள்ளுங்க. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், சர்வ வல்லம் உள்ள கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார், ஆபிரகாமுக்கு குழந்தை பெறுவதற்கு சான்ஸே இல்லைங்க, எல்லாம் செத்து போச்சு. ஆனாலும் சர்வ வல்லம் உள்ள கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாமுக்கும் அவருடைய மனைவியாக சாராளுக்கும் ஈசாக்கை கொடுத்தார். எத்தனை மேன்மையானவர்! சர்வ வல்லம் உள்ள கர்த்தர், அந்த பவருக்கு முன்பாக ஒண்ணுமே கிடையாது. சர்வ வல்லம் உள்ள தேவனுக்கு முன்பாக ஒண்ணுமே கிடையாது. சர்வ வல்லம் உள்ள கர்த்தரே ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆகையில இந்த சர்வ வல்லம் உள்ள கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, ஆபிரகாமுக்கு சொல்லியிருக்கிறாரு. வாசிக்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல 1வது வசனம். இந்த சத்திய வசனத்துல நான் வாசிக்கிற சத்திய வசனத்துல பார்க்கலாம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லம் உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லியிருக்கிறார். ஆகிய தேவ சின்னங்களே, சர்வ வல்லம் உள்ள கர்த்தர் எல்லா நன்மையும் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் விரும்புகிற காரியம் நம் இடத்தில் உண்மையும் பொதுவான காரியம். யாருக்கும் துரோகம் பண்ணவில்லை, யாருக்கும் ஜீவன் ஆகிய ஜீவனுள்ள வார்த்தை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த புதிய ஆண்டில கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2020. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ.
பேதைகளை மறப்பீரோ, ஏழைகளை மறப்பீரோ. இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே மனம் இறங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. கர்த்தாவே எழுந்தருளும், கைதூக்கி என்னை நிறுத்தும். கர்த்தாவே எழுந்தருளும், கைதூக்கி என்னை நிறுத்தும். தீமைகள் என்னை சூழும் நேரம், தீயவர் என்னை சூழும் நேரம். தூயவரே ரட்சியும், தூயவரே ரட்சியும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. ஏழையின் ஜெபம் கேளும், ஏழையின் ஜெபம் கேளும். இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே மனம் இறங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ, ஜீவ ஒளி நீரே அல்லவோ, ஜீவ ஒளி நீரே அல்லவோ.